அனைவருக்கும் வணக்கம். ஷார்ட் செமினார் பகுதி 3ல சந்திக்கிறோம். வாங்க குயிக்காவே வீடியோக்குள்ள போவோம். முதலாவது வினாவை பார்த்தோம் அப்படின்னா என்னன்னா, இது ஒரு வேலை செய்தல், அதாவது மனித வேலை நாட்கள் தொடர்பான ஒரு டிஃபரெண்டான வினா ஒன்று தான் இந்த முதலாவது வினா. ரைட்டா? இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 4 பெண்களும் 5 ஆண்களும். பெண்கள் எழுதுவோம், 4 பெண்கள் 5 ஆண்கள், ஆண்கள் 5 பேர். ரைட்டா? 4 பெண்களும் 5 ஆண்களும் ஒரு வேலையை செஞ்சு முடிப்பாங்களா, ஒரு கட்டிடத்தை கட்டுவாங்களாம். அதே வேலையை 6 பெண்களும் 4 ஆண்களும் சேர்ந்து கூட செய்வாங்களா. 6 பெண்களும் 4 ஆண்களும் சேர்ந்து கூட செய்வாங்களா அதே வேலையை. ரைட்டா? இப்போ கேட்குறாங்க என்னன்னா, மொத்தமாகவே ஆண்கள் மட்டும் செஞ்ச இந்த வேலையை எத்தனை ஆண்கள் தேவைப்படுவாங்க முடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட். இப்போ பார்ப்போம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆர்டருக்கு கொஞ்சம் எழுதிக்க தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? இப்போ எதை எடுத்தாலும் இப்போ என்ன நல்லா அவதானிச்சிங்கன்னா, எந்த வினாவை எடுத்தாலும் அந்த வினாவில் உள்ள விடயங்களை நான் எடுத்து வெளியே எழுதி வச்சுக்குவேன். இப்போ நீங்களும் அதே வேலையை தான் செய்யணும். ரைட்டா? இப்போ பாருங்க, இப்போ பெண்கள் என்ன செஞ்சிருக்காங்க, பெண்கள் 4ல இருந்து 6 ஆகியிருக்காங்க. எத்தனை அதிகரிச்சிருக்காங்க பெண்கள்? 2 அதிகரிச்சிருக்காங்க. ரைட்டா? பெண்கள் 2 அதிகரிச்சிருக்காங்க. இப்போ ஆண்களை பாருங்க, 5ல இருந்து 4 ஆகியிருக்காங்க. இப்போ 1 குறைஞ்சிருக்காங்க. இப்போ இன்னைக்கு வாரது என்னன்னா, ஒரு ஆண் குறைஞ்சா 2 பெண்கள் கூடுறாங்களாம். அப்போ ஒரு ஆணுக்கு 2 பெண்கள். அப்போ ஒரு ஆணுக்கு எத்தனை பெண்கள்? 2 பெண்களாக தான் இருக்காங்க. ரைட்டா? இப்போ நம்மளுக்கு முழுசாவே இதில் ஆண்கள் செஞ்சால் எத்தனை பேர் தேவை, நம்ம 2 பேர்த்தையும் கண்டுபிடிப்போம். முழுசாக ஆண்கள் செஞ்சால் எத்தனை பேர் தேவை, முழுசாக பெண்கள் செஞ்சால் எத்தனை பேருங்க, 2 விடையும் நம்ம பார்ப்போம். ரைட்டா? இப்போ பாருங்க, இது எல்லாத்துலேயும் இப்போ முதல்ல ஆண்களை கண்டுபிடிச்சிருவோம். முழுசாக ஆண்கள், முழுமையாக ஆண்கள் செஞ்சால் எத்தனை ஆண்கள் தேவைப்படுவாங்க. இப்போ என்னமாச்சு, இது 2ல் 1 எடுங்க. ஆண்கள் 5 பேர் தானே இருக்காங்க. ஆண்கள்னா 2 பெண்கள் தானே. இப்போ ஒரு ஆண்னா 2 பெண்கள் தேவைப்படுவாங்க. ரைட்டா? ரைட். இப்போ பாருங்க, இன்னைக்கு இருக்கிறது இப்போ 4 தானே. இப்போ 4 பெண்கள்னா எத்தனை ஆண்கள் தேவை? 2 ஆண்கள். ஏன்னா ஒரு ஆண்னா 2 பெண்கள் தேவைப்படுவாங்க. இன்னைக்கு 4 பெண்கள்னா 2 ஆண்கள் தேவைப்படுறாங்க. ரைட்டா? இப்போ மொத்தமாக எத்தனை ஆண்கள் தேவைப்படுவாங்க? அப்போ இன்னைக்கு 2 ஆண்கள் இருக்காங்க, இன்னைக்கு ஒரு 5 ஆண்கள் இருக்காங்க. அப்போ ஆண்களே செஞ்ச அந்த வேலையை 7 பேர் தேவைப்படுவாங்க. நீ கீழே உள்ளதையும் எழுதிட்டு பார்க்கலாம். ரைட்டா? இப்போ கீழே உள்ளதையும் பார்த்தீங்கன்னா 6 பெண்கள்னா ஒரு ஆணுக்கு 2 பெண்கள். அதில் 6 பெண்கள் அப்படின்னா 3 ஆண்களாக வரும். இப்போ பாருங்க, நம்ம பெண்களை பார்ப்போமே. நல்ல முக்கியமான ஒரு வினாவை. பெண்களை பாருங்க, பெண்கள் எத்தனை தேவைப்படுவான்னு பார்ப்போம். இப்போ இதை கீழே உள்ளதை பார்ப்போமா. இப்போ 6 பெண்கள் எனக்கு இருக்காங்க தானே, 4 ஆண்கள் இருக்காங்க தானே. இப்போ ஒரு ஆணுக்கு 2 பெண். அப்போ 4 ஆணுக்கு 4 தர 2 8 பெண்கள் தேவைப்படுவாங்க. எத்தனை பெண்கள்? 8 பெண்கள். ரைட்டா? அப்போ 8ஐயும் 6ஐயும் கூட்டினா எவ்வளோ வர விட, 8ஐயும் 6ஐயும் கூட்டினா 14. அப்போ 14 பெண்கள். நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா இல்லையா? இதே வேலையை ஆண்கள் செஞ்சால் 7 பேர் தனியாக செய்யலாம், பெண்கள் செஞ்சால் 14 பேர் தேவைப்படும். ரைட்டா? விஷயம் முடிஞ்சு. வாங்க அடுத்த வினாவுக்கு போவோம். சின்னங்கள் தொடர்பான கணித செயல்முறைகள் வர நேரம் அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய பார்க்கணும், இலகுவான முறையில் அணுக பார்க்கணும். இந்த வினாவை பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தர் அவர்கிட்ட இருக்க சம்பள பணத்தில் அப்படி பணத்தில் என்ன செய்கிறார் அப்படின்னா, அரை பங்கு என்ன செய்கிறார் அப்படின்னா ஆடை வாங்குறதுக்காக செலவழிக்கிறார். இதில் ஒரு நான் வட்டத்தை போட்டுக்கிட்டேன். முழு சம்பளம் ஒரு அரைவாசி, ஒரு வட்டம்னு நினச்சிக்கோங்க, நம்ம பெருமதி தெரியாது. ரைட். இதில் அரை பங்கு என்னத்துக்கு செலவழிக்கிறாரா? இதில் அரை பங்கு ஆடைக்காக செலவழிக்கிறார். மிகுதியில் என்ன செய்கிறாரா, 50 ரூபாய்க்கு பத்திரிகை வாங்குறார். என்ன செய்கிறாரா, 50 ரூபாய்க்கு பத்திரிகை. இப்போ 50 ரூபாய் வாங்கின பத்திரிகை வாங்கின பெருமானம் இதுன்னு வைப்போமே.
50 ரூபாய் பத்திரிக்கை. ரைட்டா, பத்திரிக்கை வாங்குறார். ரைட். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இதில் மிகுதியில் அரைவாசி என்ன செய்கிறாரு, சரியா அரைவாசியாக பிரிச்சுட்டோம் வைங்களே, மிகுதியில் அரைவாசியை அவர் உணவிற்காக செலவழிக்கிறார். உணவிற்காக செலவழிச்ச பிறகு அவர்கிட்ட எவ்வளோ இருக்கா, 50 ரூபாய் மிகுதியாக இருக்கா. இங்கே பாருங்க, இதில் 50 ரூபாய் மிகுதியாக இருக்குன்னா இது ரெண்டே அரைவாசி தானே 50 ரூபா. அப்போ இது எவ்வளவா இருக்கும், இதுவும் 50 ரூபாயாக தான் இருக்கும். இப்போ இந்த பகுதி எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ வரும், 50 100 150. இப்போ இந்த பகுதியை கேட்டால் 150, இந்த பகுதி எவ்வளோ, இந்த பகுதியும் 150 தான் இருக்கும். அப்போ கூட்டினா 150ஐயும் 150ஐயும் கூட்டினா எவ்வளோ வரும், கூட்டினா வர்ற விட 0 0 3 விட எவ்வளோ விட 300 ரூபாய். வாங்க அடுத்த வினாவும். சில வினாக்கள் இருக்கப்போ என்ன நடக்குது அப்படின்னா வடிவம் மாறி வரும், ஆனால் நம்ம செய்கிற விஷயம் ஒன்றா தான் இருக்கும். ரைட், அந்த மாதிரி தான் இது இந்த வினாவும். என்ன அப்படின்னா இப்போ இதில் சொல்கிறாங்க 10 பேர் ஒரு வரிசையில் நிற்கிறாங்களாம். ரைட்டா, இந்த 10 பேர் வரிசையில் நிற்கிற நேரம், ரைட்டா, இப்போ 10 பேரை வரைஞ்சிக்கிறேன் நான். 1 2 3 4 5 6 7 இதை கீழே வரைஞ்சிக்கிட்டா 7 8 9 10. இப்படி 10 பேர் இந்த வரிசையில் நிற்கிறாங்களாம். நிற்கிற சந்தர்ப்பத்தில் ஒருத்தர் ஒரு கல் கட்டிடம் ஒன்று கட்ட போகிறாங்களாம். இப்போ ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர் கல் பரிமாற எத்தனை செகண்ட் எடுக்குதா, 4 செகண்ட். அப்போ இவர்கிட்ட இருந்து இவருக்கு போகிறதுக்கு 4 செகண்டுங்க. 2ஆவது 3ஆவதுக்கு போகிறதுக்கு 4 செகண்ட், 3ஆவது 4ஆவது போகிறதுக்கு 4 செகண்ட், 4ஆவது 5ஆவது போகிறதுக்கு 4 செகண்ட், 5ஆவதுலேருந்து 4ஆவதுக்கு போகிறதுக்கு 6ஆவதுக்கு போகிறதுக்கு 4 செகண்ட், 6ஆவதுலேருந்து 7ஆவதுக்கு போகிறதுக்கு 4 செகண்ட், 7ஆவதுலேருந்து 8ஆவதுக்கு போகிறதுக்கு 4 செகண்ட், 8ஆவதுலேருந்து 9ஆவதுக்கு போகிறதுக்கு 4 செகண்ட், 9ஆவதுலேருந்து 10ஆவது போகிறதுக்கு 4 செகண்ட். இப்படி தானே எடுத்துருக்கோம். மொத்தமாக எத்தனை செகண்ட் எடுக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 9 4 செகண்டுங்களா. அப்போ 9 தர 4 எவ்வளோ, 36. ரைட், அப்போ 36 செகண்ட் போகும் 10ஆவது ஆள் கைக்கு போகிறது. இப்படி வரைகிறத விட நம்ம ஒரு விஷயம் படிச்சிருக்கோம் எங்கே அப்படின்னா இந்த இடைவெளிகள் சம்பந்தமாக படிச்சிருக்கோம். இந்த கொடிகள் 2 கம்பங்களுக்கு இடையே ஒரு கொடி இருந்துச்சு, அந்த மாதிரி வர்ற கதை தான் இது. ரைட்டா, மொத்தமாக 1லேருந்து 10 வர காட்டி எத்தனை இடைவெளிகள் இருக்கும் அப்படின்னா இந்த வினாவில் நான் இருக்கு. இடைவெளிகளை காண்கிறதுக்கு என்ன செய்வோம், 10லேருந்து 1 கழிங்க. 1 கழிச்சா எவ்வளோ, 9 இடைவெளிகள். 9 பேர் இடையில வந்து இந்த 4 செகண்ட் 4 செகண்டில் பரிமாறும். ரைட்டா, இப்போ பாருங்க இந்த 9 மாதிரி இப்போ 9 இடைவெளிகள். இப்போ ஒரு இடைவெளிக்கு எத்தனை இருக்கா, ஒரு ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு போகிறது எத்தனை செகண்ட், 4 செகண்ட் எடுக்கு. அப்போ 9 4 எத்தனை, 36. இலகுவானது. ரைட்டா, இதில் நம்ம இந்த நம்மளுடைய படித்த அறிவை பயன்படுத்துறதுல தான் இருக்குது விஷயம். ரைட்டா, விரிவாக செஞ்சுக்கிட்டு போகலாம். விரிவாக செஞ்சுக்கிட்டு போக தெரிஞ்சாலும் இப்படி இலகுவான வினாக்கள் வர்ற நேரம் அதை வந்து நம்ம படித்த அறிவை வச்சுட்டு நம்ம ஒரு சுருக்கமான முறையில் போகிறது மிக மிக லேசாக இருக்கும். நல்லா அவதானித்து நல்லா படிங்க. ரைட்டா, நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள். ரைட்டா, ஏழும் உங்களால் ஏழும், கண்டிப்பாக இல்லை. இந்த வினாவை வந்து ஒரு பின்ன ரீதியாக தீர்க்கக்கூடிய ஒரு வினாவாக இருக்கும். இலகுவாக செஞ்சுக்கிட்டு போகலாம், கொஞ்சம் அதை யோசிக்கணும். ரைட்டா, இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏ பாத்திரத்துலேருந்து ஒரு பாத்திரத்துலேருந்து 2 குழாய் இருக்கு. ஒரு குழாயில் வந்து இப்படி நீர் நிரம்புதான், நீர் நிரம்புது. எவடியா 2 மணித்தியாலங்கள் இந்த குழாயிலிருந்து வர்ற தண்ணியில் வந்து முழுமையாக இந்த பாத்திரத்தை நிரப்பலாம். 2 மணித்தியாலம். இன்னும் அவசியம் போட்டுக்கிறேன். இப்போ கீழே ஒரு இன்னொரு குழாய்ங்கிறது டேப் ஒன்று குழாய் இருக்கான். அதிலிருந்து வெளியே இருந்தால் தண்ணி எப்படின்னா
3 மணித்தியாலத்தில் வெளியேற்றமா. இது வெளியேற்றுதல். எத்தனை மணித்தியாலத்தில்? 3 மணித்தியாலத்தில். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ரெண்டையுமே ஒன்றா திறந்து விடுறாங்களாம். ரெண்டையுமே ஒன்றா திறந்து விடுற நேரம் இந்த பாத்திரம் எப்போ நிறையும் அப்படின்னா எத்தனை மணித்தியாலத்தில் நிறையும். ரைட்டா? இப்போ நல்லா அவதானிச்சிக்க விஷயம் என்னன்னா, இப்போ இதில் 2 மணித்தியாலத்துக்கு தானே இது ஃபுல்லாக நிறையுமா, இதில் 3 மணித்தியாலம் ஆகும்போது தானே ஃபுல்லாக வெளியே போகுமா. இப்போ இவங்க 2 பேரும் 1 மணித்தியாலத்துக்கு செய்கிற அளவை பார்க்கணும், 1 மணித்தியாலத்துக்கு செய்கிற வேலையை பார்க்கணும். ரைட்டா? இப்போ இந்த முதலாவதுல 2 மணித்தியாலத்துக்கு நிரம்புனா அப்போ 2 பங்குல 1 பங்கு 1 மணித்தியாலத்துக்கு நிறையுமா இல்லையா? 1 மணித்தியாலத்துக்கு தானே. இப்போ இதில் வெளியேற அளவுனா 3 மணித்தியாலத்தில் ஃபுல்லாக போகும், 1 மணித்தியாலத்தில் 1 பங்கு போயிடும். இப்போ இதில் 2 மணித்தியாலத்தில் ஃபுல்லாக நிரம்பும், 1 மணித்தியாலத்தில் 2ல் 1 பங்கு நிறைஞ்சிடும். இதில் 3 மணித்தியாலத்தில் ஃபுல்லாக வெளியே நீர் போகும், ஆனால் 3ல் இருந்து 1 மணித்தியாலத்துக்கு 3ல் 1 பங்கு போயிடும். இப்படித்தான விஷயம். ரைட். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ இதில் இருந்து இதை கழிங்க, நிரம்புற அளவுல இருந்து வெளியேற அளவை கழிங்க. இப்போ இந்த நேரம் வந்து தான் இப்போ அடியன்கள் 2 சமநிலை தானே. இப்போ இதுக்கு காரணம் பொது மடங்கில் சிறியது போமாசிங்கிறது. இது கொஞ்சம் நாளாக விளைவிக்கணுமே. ரைட். இப்போ பாருங்க, இப்படி காணுங்க, 2யும் 3யும் வச்சே காணுங்க. இது பெரிய கணக்கு வந்தாலும் செய்ய அந்த மாதிரி தான் வந்துட்டாங்க. இப்போ 2ஆல் பிரிப்போம், 2ஆல் பிரித்தா இது 1, இல்லை 3, இறுதி வரைக்கும் 1 வர காட்டியும் பிரிக்கணும். இப்போ இதை 1 3ல் 3ஆல் வகுக்கும், வகுத்தா இங்கே 1 இருக்கும், இங்கே 1. ரைட்டா? இப்போ இது 2 என்ன செய்யணும் தெரியுமா? இது 2 பெருக்கு, 2 6. ரைட்டா? இப்போ பாருங்க, 6ல் 2க்கள் எத்தனை இருக்கு? 3 முறை இருக்கு. 3ல் 6க்கள் 2 முறை இருக்கு. கழிக்க தானே போகிறோம். கழித்தா வாரது என்ன விட அப்படின்னா, கழித்தா வாரது 6ன் மேல் 1. 1 மணித்தியாலத்தில் 6ன் மேல் 1 பங்கு நிறையுமா? அப்போ முழுமையாக நிறையறதுக்கு எத்தனை மணித்தியாலம் எடுக்கும்? இன்னும் 6 பங்கு 1 மணித்தியாலத்தில் 6ன் மேல் 1 தானே. இப்போ முழுமையானதே 6 பங்கு தான். முழுமையாக 6 கட்டங்களாக தான் இது பெரிய நீர் நிறைஞ்சிக்கிட்டு வரும். ரைட்டா? அப்போ முழுமையாக நிறையறதுக்கு 6 மணித்தியாலங்கள் எடுக்கும். அதான் இந்த இப்போ நம்மளுக்கு ஒரு கணக்கு ஒரு தடவை பார்த்தோன்னே விலங்கல் அப்படின்னா திரும்ப திரும்ப அதை பாருங்கள். அப்போ ஒரு விஷயம் புரியும் நம்மளுக்கு. கணிதங்கிறது இலகு, அதை நம்ம திரும்ப திரும்ப படிக்கிற நேரம். ரைட்டா? திரும்ப திரும்ப பார்க்கணும், அப்போ புரியும் இலகு. வாங்க அடுத்த கணக்கு போவோம். இசேனுங்கிறவர் என்ன செய்யறாரு அப்படின்னா 2012 கொஞ்சம் கவலைக்கிடமான விஷயம் தான் இதுதான். 2012 பிப்ரவரி 29ஆம் தேதி பிறக்கிறார். இப்போ 2011 பிப்ரவரி 29. ரைட். பிப்ரவரி மாதம் ஒரு இது என்ன மாதமாக இருக்கும்? ஒரு லீப் வருடமாக தான் இருக்கும். ரைட்டா? இப்போ இந்த பிப்ரவரி மாதத்தில் 29ஆம் தேதி பிறந்தா அவர் திரும்ப 4 வருடத்துக்கு ஒருக்கா தான் அவர் பிறந்த நாளை கொண்டாடலாம். ஆனால் வயது போய்கிட்டு இருக்கும். பிறந்த நாள் கொண்டாட்டம் சரியாக பார்த்தா 4 வருடங்களுக்கு ஒருக்கா வெகு விமர்சனையாக கொண்டாடுவாங்க. ரைட்டா? இவாருங்க, இவர் பிப்ரவரி 29ஆம் தேதி பிறந்திருக்கார். இவர் எப்போ பிறந்த நாள் கொண்டாடுவாரா? 4 வருடங்களுக்கு ஒரு முறை பிறந்த நாள் கொண்டாடுவாராம். 4 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து ஒரு பிறந்த நாள் கொண்டாடுவாராம். ரைட்டா? இப்போ இவர் 17வது வயது பூர்த்தி அடையும் போது எத்தனை பிறந்த நாட்களை கொண்டாடுறாரு? இப்போ இங்கே 4 வருடத்துக்கு தானே ஒரு பிறந்த நாள் கொண்டாடுறாரு. இப்போ 17வது வயது வர்றப்ப அதில் எத்தனை பிறந்த நாள் கொண்டாடுவாங்கிறதுக்கு மேலே முழுசாக எத்தனை வருடங்கள் 4 கொண்டாடி இருப்பார்னு பார்க்கணும். ரைட்டா? இப்போ என்ன செய்யுங்க அப்படின்னா 4ஆல் வாங்குங்க. 17 நாளுக்கள் 16, அதாவது 4 முறை மிகுதி 1. இந்த 1 எடுக்க வேண்டாம். முழுமையாக எத்தனை தடவை கொண்டாடி இருப்பார்? 4 தடவை. 4
தடவைகள் அவர் பிறந்த நாளை கொண்டாடி இருப்பார். மிக மிக இலக்குவான். அடுத்த இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யறாரு அப்படின்னா, பார்த்திபன்கிற ஒரு நபர். இந்த நபர் வந்து தனது வீட்டில இருந்து 8 கிலோமீட்டர் தூரத்துல என்ன நடந்துச்சு, அதுவும் கிழக்காகவே, வீடுல இருந்து கிழக்கு திசைனா இது 8 கிலோமீட்டர் தூரத்துல பாடசாலை இருக்கான். ரைட். பாடசாலையிலிருந்து மேற்கு திசைக்கு அப்படின்னா, மேற்குனா கீழே 14 கிலோமீட்டர் தூரத்துல என்ன இருக்கா, கோவில் இருக்கு. இவர் என்ன முதல்ல செய்யறார் அப்படின்னா, இந்த மாதிரி வினாக்கள் வர்ற நேரம் மாணவர்களை செல்லங்களை பாருங்க, இந்த மாதிரி வினாக்கள் வர்ற நேரம் என்ன நடக்கணும் தெரியுமா, முதலாவது அவர் போயிட்டு வர்ற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எழுதணும், அப்புறம் 2வது ஸ்டெப் எழுதணும். அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் தான் போகணும் இந்த வினாவை, இலங்குவா போகலாம். வீட்டில இருந்து பாடசாலைக்கு போக எத்தனை கிலோமீட்டர், 8 கிலோமீட்டர் போயிட்டு என்ன செய்யறாரு, திரும்ப 8 கிலோமீட்டர் வரணும் தானே, வர்றதுக்கு 8 கிலோமீட்டர் வேணுமே. முதலாவது ஸ்டெப்ல 8 கிலோமீட்டரும் போறார். மொத்தமாக போன எவ்வளோ, 16 கிலோமீட்டர் போறார். 2வது ஸ்டெப் என்ன செய்யறாரு, திரும்ப வீட்டில இருந்து பாடசாலை வழியா கோயிலுக்கு போறார். ரைட்டா. இப்போ வீட்டில இருந்து பாடசாலைக்கு போறதுக்கு 8 கிலோமீட்டர் 2வது ஸ்டெப். அதோட பாடசாலையிலிருந்து கோவிலுக்கு போறதுக்கு 14 கிலோமீட்டர். இதெல்லாத்தையும் கூட்டினா 8யும் 14யும் கூட்டினா 22 கிலோமீட்டர். இது ரெண்டையும் கூட்டுங்க பார்ப்போம். கூட்டினா வர விட 8 38 கிலோமீட்டர் தூரம் நடக்கிறார் அப்படின்னா அவர் பயணிக்கிறார். எத்தனை கிலோமீட்டர், 38 கிலோமீட்டர். ரைட், விஷயம் முடிஞ்சு. அடுத்த வினா போ. இப்போ இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு வட்ட வடிவ ஓட்டப்பாதை இருக்கும். வட்ட வடிவ ஓட்டப்பாதை, இதுல சுற்றளவு எவ்வளோ, 600 மீட்டர். 15 மீட்டர் இடைவெளி. 2 செடி கொடிகளுக்கு இடையிலான இடைவெளி வந்து 15 மீட்டர். 2 கொடிகளுக்கு இடையிலான இது இடைவெளி 15 மீட்டர். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, எத்தனை கொடிகள் இருக்கா, 3 கொடிகள் இருக்கு. ஒன்று பச்சை, அடுத்தது ஊதா, வெள்ளை. இப்படி 3 கொடிகள் இருக்கு. இப்படி 3 கொடிகள் இருக்கா, பச்சை ஊதா வெள்ளைங்கிற 3 கொடிகள் இருக்கு. இப்ப பாருங்க, இப்ப இதுல எத்தனை இடைவெளிகள் இருக்குன்னு பார்க்கணும். முதலாவது 600 மீட்டருக்குள்ள எத்தனை 15 மீட்டர் இருக்குன்னு பார்க்கணும். அத்தனை இடைவெளிகள். ரைட். இப்ப பாருங்க, இடைவெளிகளை காண்றதுக்கு வகுப்போம். 600 15ஆல வகுக்கும். இதை வகுத்தா வர்ற விட 6ல் 15க்குள்ள 60ல் 4 முறை. அப்போ 60க்கு 60ம் பேர். மீது இங்கே 0 வந்துடும். இந்த 0 இருக்கு தானே, இதை கொண்டாந்து இங்கே போட்டால் 40 முறை இருக்கு. 40 இடைவெளிகள் இருக்கு. இந்த மாதிரி 15 மீட்டர் இருக்கு. ரைட். இப்போ எத்தனை கொடிகள் இருக்கு, 1 2 3. முதலாவது பச்சை ஊதா வெள்ளை, பச்சை ஊதா வெள்ளைன்னு தான் போய்கிட்டு இருக்கும். இந்த கொடிகள் எல்லாமே அப்படி தான் போய்கிட்டு இருக்கும். இப்போ மொத்தமாக 3 கொடிகள் இருக்கு. இப்போ நம்ம சம எண்ணிக்கையில் எத்தனை கொடிகள் பரிமாற்றப்பட்டிருக்குன்னு பார்க்கணும். அது காண்றதுக்கு மிக இலகுவானது. இப்போ கொடிகளின் எண்ணிக்கையோட இந்த வந்த வீட 40 இருக்கு தானே, இந்த 40 வகுக்கணும். கொடிகள் எண்ணிக்கை 3 தானே, 3ஆல் 40 வகுத்தா வர்ற விட எவ்வளோ, 3ல் 40க்கள் 39 முறை. அதாவது 13 தடவை இருக்கு. மிகுதி 1. இந்த மிகுதி வர்றது மிக முக்கியமானது. ரைட். இப்போ பாருங்க, இப்போ 13 தடவை என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பச்சை ஊதா வெள்ளைன்னு வந்துருக்கு. எப்படி போவோம், இப்போ வெள்ளையில தானே இறுதியாக முடியும். இப்போ 39வது கொடி வெள்ளையாக தான் இருக்கும் இறுதியாக முடிகிற கொடி. இப்போ மிகுதி 1 இருக்கு தானே, அப்போ திரும்ப என்ன கொடி வந்திருக்கும், மிகுதி 1 இருந்தால் அது அடுத்த கொடி என்ன திரும்ப இருக்க பச்சைன்னு தான் வந்திருக்கும். ஏன்னா முதலாவது கொடி பச்சை கொடி ஒன்று வந்துருக்கா. பச்சை கொடி ஒன்றில் 1 அதிகரிக்கு.
இப்போ கூட்டுற எவ்வளோ வர்ற விட பச்சை கொடியில் 14, இதில் 13, இதில் 13, ஊதாவில் 13, வெள்ளையில் 13. ரைட். இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா கூடிய அளவு உள்ள கொடிகள் நினைக்கத்தானே. அப்போ கூடிய அளவு இருக்கு பச்சை கொடிகள். இப்போ விட இப்படி வந்துருச்சுன்னா மிகுதி இதில் 31 வராமல் இறுதியில் 2 வந்துச்சுன்னா என்ன நடந்திருக்கும் தெரியுமா? பச்சை ஊதா 2 நிறம் அடுத்தடுத்துள்ள 2 நிறம் போயிருக்கும். ஓர்டருக்கு தானே போகும். 13 தடவை இதெல்லாம் வந்திருக்கு ஒரே சமனான எண்ணிக்கையில். அதுக்கப்புறம் பச்சை ஊதான்ற 2 நிறம் அதிகமாக இருக்கு. பச்சை அடுத்து தானே போகும். இதில் இறுதியில் 0 வந்துருந்துச்சுன்னா அதானீங்க 0 வந்துருந்துச்சுன்னா ஒரு கொடி கூட மிச்சம் இல்லை. எல்லாம் 13 தான் இருக்குது. எல்லாம் சமன எண்ணிக்கையிலான இருக்க கொடிகள். ரைட்டா? சிம்பிளான விஷயம், சிம்பிளாக படிச்சுக்கலாம். ரைட். அடுத்த வினாவுக்கு போவோம். ஆசனப்பதிவு தொடர்பான வர்ற கணக்கு தான் இதுங்களாம். அந்த வரிசை ஒன்றில் ஆசனங்கள் இவ்வளோ இருக்கா, அதில் இடையில் இருக்க இலக்கங்கள் தொடர்பாக தகவல் கொடுத்துட்டு அது தொடர்பாக வினா கேட்பாங்க. ரைட்டா? இப்போ ஆசனங்கள் எதுலையா இதில் 301 தொடக்கம் 500 வரைக்கும் இந்த வரிசையில் எழுதியிருக்கா. 301 தொடக்கம் 500 வரைக்கும் இந்த வரிசையில் எழுதியிருக்கான். ரைட்டா? இப்போ எழுதுறப்ப என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இப்போ 3, 5 ஆகிய எண்கள் இலக்கங்கள் அடுத்தடுத்து வர்ற எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க. அடுத்தடுத்து வர எத்தனை சேர் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தடுத்து வரணும். ரைட். இப்போ சிலவங்க பார்த்தோன்னே நினைப்பாங்க இதில் 2 விஷயம் தானே இருக்குது. ஒன்று 353, அப்புறம் 335, இந்த 2 தானே இருக்கும். அப்போ இது 400 பக்கம் பார்த்தா 453, 435, இது 2 தானே இருக்குது. இந்த 4 மட்டும்தான் இருக்குது. இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை, நம்ம இதை கொஞ்சம் எழுதி பார்ப்போம். எழுதி பார்க்குற நேரம் தான் எண்ணிக்கையே சரியாக வரும். விடையில் கொடுப்பாங்க 4ங்கிறது கொடுப்பாங்க. இதுங்களும் வரும். இதோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் வரும். இப்போ 300லேருந்து 3, 5 வர விட என்னன்னா 335 முதலாவது வந்துருமா இல்லையா? இந்த 3, 5 பக்கத்தில் வந்துடுச்சு. திரும்ப யோசிச்சு பார்ப்போம். 340 இருக்கா? 340 இல்லை, அடுத்தடுத்து வரல. 1 விட்டு 1னா இருக்குது 345. அப்புறம் 350 அங்கனைக்கு ஒரு விஷயம் தட்டப்படுது. 350 இருக்கு. 350, 351, 352, 353, 354, 355, 356, 357, 358, 359, 360 இல்லை, 370 இல்லை, 380 இல்லை, 390 அப்படி இல்லை, 400 இல்லை, 410 அதுங்கள்லையும் இல்லை, 420 இல்லை, 435 இருக்கும். 435, அப்புறம் 453 இதுகள் தான் இருக்கும். ரைட்டா? இதுக்கப்புறம் 500 கடையில் ஒன்றும் வராது. ரைட். இப்போ எத்தனை இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. ரைட்டா? 13 விடயங்கள் இருக்கு. ரைட். இப்போ இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ABCDEFங்கிற 5 பேர் இருக்காங்க. இதில் ஒரு வரிசையின் கிரமத்தின் படி தான் இவங்க 5 பேர் நிற்கிறாங்க. ரைட்டா? இதில் சொல்கிறாங்க தகவல் என்னன்னா அந்த வினாவில் இருக்குது. எஃப்க்கு முன் H இருப்பார், சிக்கு பின் ஏ இருப்பார். எஃப்க்கும் ஏக்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்களா? 2 பேர் இருக்காங்க. சி முதல் ஆள். இப்போ இந்த மாதிரி நீங்களும் வெளியே எடுத்து எழுதிக்கிங்க. அதுதான் மிக இலகுவான விஷயம். ரைட். இப்போ சி முதல் ஆள் தானே. இப்போ சியில் ஃபெஸ்ட்டுக்கு போடுவோம். சி ஃபெஸ்டா முதல் ஆள். இப்போ பாருங்க சியோட சம்மந்தப்பட்ட வேறு என்ன இருக்கா? சிக்கு பின்பக்கத்தில் பின்னால் ஏ இருக்கா.
ஏக்கு பின்னால் ஏ இருக்கு. ரைட்டா? அடுத்தது பாருங்க, இங்க பாருங்க, எஃப்க்கு முன் h இருக்கான். எஃப்க்கு முன் h இருக்கான். எஃப்க்கு முன் h இருக்கான். அப்ப எஃப்க்கு முன்னுக்கு h இருக்கான். ரைட்டா? இன்னொரு விஷயம் இருக்குன்னா, எத்தனை பேர் இருக்காங்களா? 20 இருக்காங்களா? அப்ப எஃப் h ஒன்று இருக்கு, அப்புறம் டி தான் நடுவில் இருக்காரு. யாரு? டி தான் நடுவில் இருக்க. நடுவில் இருக்க நபர் யாரு? டி. ரைட்டா? அடுத்த வினாவுக்கு போவோம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏபிசிடிங்கிற 4 பெட்டிகள் இருக்கான். அந்த 4 பெட்டிகள்லையும் பெறுமதிகள் இருக்கான். அந்த பெறுமதிகளை குறைந்து செல்லும் ஒழுங்கில் எழுதி சொல்லலாம். கூடுதல் வந்து குறைஞ்சது வரைக்கும் எழுதிட்டு போகணும். இப்போ என்னன்னா, 5 ரூபாய் நாணயங்கள் 4 இருக்கு. அப்போ நான் வெளியே எடுத்து எழுதியிருக்கேன். 2 ரூபாய் நாணய குற்றிகள் 10. 5 ரூபாய் நாணய குற்றிகள் 4னா எவ்வளோ? 5 ரூபாய் நாணய குற்றிகள் 4னா 20. 2 ரூபாய் நாணய குற்றிகள் 10னா அதுவும் 20. கூட்டுனா 40. இப்போ பில பாருங்க, 10 ரூபாய் நாணய குற்றிகள் 5, அப்ப 50. 1 ரூபாய் நாணய குற்றிகள் 7, அப்ப எவ்வளோ? 57. சீல பாருங்க, 5 ரூபாய் நாணய குற்றிகளும் 10 ரூபாய் நாணய குற்றிகளும் தலா 5 வீதம் இருக்கான். அப்ப 5 ரூபாய் 5 25. ரைட்டா? 10 ரூபாய் 5 50. கூட்டுனா 5 75. இவ பாருங்க, இப்ப 12 2 ரூபாய் நாணயங்கள் இருக்கா டீல. அதே மாதிரி அதுண்ட அரைவாசியை விட 2 ரூபாய் நாணய குற்றிகள் அரைவாசியை விட 1 கூடுதலாக 5 ரூபாய் நாணய குற்றிகள் இருக்காங்க. 12 தர 2 24. அது சரியா? இப்போ அரைவாசினா 6, அதோட 1 கூட்டினா 7. 7 5 35. கூட்டினா 9 59. இப்போ கூடுதலாக யார் இருக்கான்னு பார்த்தா, இந்த கூடுதல் பெருமானது வந்து குறைஞ்சது வரைக்கும் சி வந்து முதலாவது இடத்துல, அப்புறம் வந்து 59, டி வந்து 2வது இடத்துல, அப்புறம் பி வந்து 3வது இடத்துல, ஏ வந்து 4வது இடத்துல. இப்படி தான் வந்துருக்கும். ரைட்டா? இப்படியே தான் வந்துடும். சிடிஏபி தான் விஷயம். ரைட்டா? மாணவர்களே, நல்லா படிங்க. உங்களால் முடியும்னு நினச்சி படிங்க, வெற்றி அடையலாம். ரைட்டா? இவ்வளோ பெரிய வினாவாக இருந்தால் இந்த மாதிரி வெளியே எடுத்து எழுதி, அதுக்கப்புறம் அந்த வினாவை இலகுவாக செஞ்சுக்கிட்டு போவோம். ரைட்? ஓகே, மீண்டும் ஒரு ஷார்ட் செமினார் பகுதியில் உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜயகுமார் தீபன்.